சார் சார் என்ன சார் பண்றீங்க சார்? வந்து உட்காருங்க சார். ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் இன்டர்வியூ. சார் சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க இருங்க இருங்க. ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுடுறேன். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே ஃபைட். ஹலோ, எதுக்கு ஆம்புலன்ஸ் கூப்பிடுறீங்க? வலிப்பு வந்துடுச்சுன்னு பயந்துட்டேன் சார் நானு. வலிப்பு வந்துதா? தலைமை ஆனது மாதிரி ஆடிக்கிட்டு வர்றேன், கஷ்டப்பட்டு வலிப்பு வந்துருச்சா? சார் அந்த வலிப்பு வந்தவன் தான் இப்படி ஆடுவானா? இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க ஏதோ பயந்துட்டேன் சார் நானு. தலைமை ஆனது மாதிரியே ஆடி இருக்கேன். ஏய், அவர் இரும்பு எடுக்க போயிருக்காருப்பா, அவரை கூப்பிடுங்களேன். நாங்க ஏதோ பயந்துட்டோம் சார். ஏதோ இரும்பு எடுக்க போயிருக்காரு சார் அவர். எது காக்கா வலிப்பு வந்தவனா தெரியுதா உங்களுக்கு? ஆனாங்க சார் நான் உண்மையாவே பயந்துதான் சார் இப்ப போன் எடுத்தேன். அந்த பாருங்க ஆம்புலன்ஸ்க்கு தான் கால் பண்ணியிருக்கேன். ஏய் நின்றுட்டே வலி போற மாட்டேது எனக்கு தெரியல. சாரி சார், நான் அதை தப்பா நினைச்சேன். ரொம்ப தப்பா இருக்கீங்க. பாக்குறீங்களா? பைத்தியக்காரனாக பாக்குறீங்க. டிவி கேக்காரன எல்லாரையும் எப்படி பாக்குறீங்க? பைத்தியக்காரனா பாக்குறீங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? நார்மலா இருக்கீங்களா? ஜூஸ் ஏதாவது சொல்லணுமா? நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். பைத்தியக்காரனை பார்த்துட்டு இருக்கீங்களா? இங்க பார்த்தா எப்படி தெரியுது? இங்க தலைவர் என்ன பைத்தியக்காரனா? சார் இன்னும் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகல. கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மி பண்ணி மேடையில் கூப்பிட்டு அவங்க ஆடினாங்க. ஒரு குழந்தை ஆடிச்சு, அது பக்கத்தில் நின்று எங்கள் தலைவரும் ஆடினார். அந்த ஹாப்பி மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு புத்தி இல்லாமல் இப்படி ஆடினாரு. நீங்க இப்படி ஆடுறீங்க. ஏங்க அவரை விட சந்தோஷமா எனக்கு வந்துருச்சுங்க. புரியுதுங்களா? அவர் மாதிரி யாரும் ஆட முடியுமா? பிரபுதேவாவே பிச்சை எடுக்கணுங்க அவர்கிட்ட. மைக்கேல் ஜாக்சன் செத்து போயிட்டாரு, அதனால கம்பேரிசன் பண்ண முடியல. அந்த ஆண்டு விழா கொண்டாடும் பொழுது செத்த 41 பேருக்கு ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தி இருக்கலாங்க. அதை விட்டுட்டு அங்க போய் டண்டனக்கா டான்ஸ்லாம் ஆடுறதெல்லாம் இது எந்த மாதிரியான ஒரு அரசியல் தலைவரா மக்கள் பார்ப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு கொடூர சிந்தனையா இருக்கீங்க பாத்தீங்களா? 2ஆம் கட்டம் தலைவர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க 2ஆம் கட்டம் தலைவரா? இப்ப நீங்க சொன்னீங்களே. ஹலோ, 2ஆம் கட்டம் தலைவர்கள் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. ஐ நோ எவ்ரிதிங். ஐ எம் வெயிட்டிங். சார் அதுதான் உங்க வேலையா சார்? ஸ்டாலின் ஐயாவை போய் எழுப்புறது தான் உங்களோட வேலையா? அவரு இந்த எந்திரிச்சு வரமாட்டேங்கிறாருங்க. இத்தனை வருஷமா அவர் தூங்கிட்டே இருக்காருங்க. அவரை எழுப்பணும். வேற யாரு எழுப்புறது? தலைவர் தூங்கினதுனாலதான் கரூர்ல 41 பேர் இறந்தாங்க சார். அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஸ்டாலின் ஐயா தூங்குறத பத்திலாம் நீங்க மீண்டும் இது மாதிரிலாம் இது பண்ணாதீங்க. 41 பேரை கண்ணா புண்ணான்னு கண்ட இடத்துக்கு முடிச்சு போடாதீங்க. தலைவர் தூங்குனதுக்கு 41 பேர் செத்து போனதுக்கு என்ன ரீசன்ங்கிற மாதிரி என்னங்க சிபிஐயா? நீங்களா கேட்ட கேள்வியை மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? ஏங்க அவங்க ஒவ்வொன்றும் பண்றது எல்லாமே சதிதாங்க. குப்பை வண்டின்னு சொல்லி ஒரு பாட்டை போடுறாங்க. எரிச்சலா எந்திரிக்க வேண்டியதா இருக்குங்க நீங்க போட்டிருக்க டியூனுக்கு. ஆமா, இது அரசாங்கத்தோட சதி செயல். முட்டி செத்து போன பயலுகளா இருக்காங்க மத்த அரசியல்வாதிகளா. சார் புரியுதுங்களா? பேசுங்க சார். ஏங்க சீரியஸாங்க, உண்மைங்க. ஐயா சீரியஸா எல்லாம் முட்டி செத்த அரசியல்வாதிகள் அவர்களால் ஆட முடியாததுனால என் தலைவன் ஆடுறப்ப அவங்களால ஏத்துக்க முடியல. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் அவர் தான் நினைச்சிருக்கார். நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். அடுத்து பார்த்தீங்கல்ல, ஒரே ஒரு நிமிஷம். நான் உங்களை வெல்கம் பண்ணி உட்காருங்கன்னு சொன்னேன். நீங்கள் உட்காராம அந்த கேப்பில் எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு எனக்கு புரியல. வரும்போது இந்த டான்ஸ் இதெல்லாம் எனக்கு புரியல. என்ன ட்ரை பண்ணுறீங்க? ஹாப்பியாக இருக்குங்க. தலைவர் ஆனாரா இல்லையா? தலைவர் ஆனா தொண்டை ஆணுமா இல்லையா? ஒரு இன்டர்வியூக்கு வரீங்க. ஒரு இன்டர்வியூ அப்படின்னு எடுக்கும் பொழுது அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டண்டனக்கா இந்த டான்ஸ்லாம் எனக்கு அரசியல்ல ப்ரொசீஜரா ஆண்டு என்ன பண்ணாங்க இது வரைக்கும்? ப்ரொசீஜர் என்னைக்குமே ஃபாலோ பண்ணக்கூடாது. ப்ரொசீஜர் எல்லாமே வேஸ்ட். புரியுதுங்களா? ரஜினி சொன்னார்ல, என்ன சொன்னார்? எனக்கு ஒரு விஷயம் சார், முதல்ல உங்களை மற்ற இந்த தலைவர்களோடையும் மற்ற ஹீரோஸோடையும் கம்பேர் பண்ணுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் உடனே இல்லை ரஜினி என்ன சொன்னார் தெரியுமா, எம்ஜிஆர் என்ன சொன்னார் தெரியுமா? சார் நாங்கள் உங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தான் சார் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் எனக்கு தனியாக அதுவும் சொல்லாதீங்க. உங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் சொல்லிட்டு போங்க. உங்களை இன்டர்வியூ எடுக்க சொல்லி எங்களுக்கு அவ்வளோ. எங்கள் தலைவர் என்ன சொன்னார்னு என்டிடிவி கிட்ட கேட்டிங்களே, அவங்க எப்படியெல்லாம் சொன்னாங்க? கலைஞரையும் ஜெயலலிதாவுமே நாங்கள் கொள்கை தலைவராக ஏற்றிருக்கோம் சொன்னாங்களா இல்லையா? கலைஞரின் ஜெயலலிதாவும் கொள்கை தலைவராக. என்டிடிவியோட நியூஸ் கேட்டிங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க அவங்க? எங்கள் தலைவர் சொன்னாங்கன்னு சொன்னார்ல. நான் அந்த இன்டர்வியூ பார்க்கல. வந்துடுச்சா? இப்படி ஒன்றுமே பார்க்காம
என்னத்த சொல்றது? அந்த இன்டர்வியூ மட்டும் எடுக்க வர. இல்லை, எனக்கு ஒரு டவுட். நான் கேட்டேன் உங்ககிட்ட, என்டிடிவியில் இன்டர்வியூ எடுத்ததை போட்டாங்களா அப்படின்னுட்டுன்னு. அது போட மாட்டாங்க, நிலால தான் போடுவாங்கன்னு சொன்னீங்க. நிலாவில் போடுவாங்கன்னு நான் சொன்னேன்னா? நீங்கள் சொன்னீங்க. நிலாவில் போகிறத பற்றி நீங்கள் தான் பேசுனீங்க. ஏதோ நிலாவில் பாட்டி வடை சுருட்டுக்கிட்டு இருக்கிற பாட்டிக்கு பக்கத்தில் உட்காந்து பார்த்தது மாதிரி. ஃபைன் சார், இப்போ லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். இப்போ இந்த 3வது வருஷம் நீங்க வந்து ஒரு ஆண்டு விழா கொண்டாடுறீங்க. ஒரு கேள்வி என்ன இருக்கு தெரியுமா? அந்த ஆண்டு விழா கொண்டாடும் பொழுது செத்த 41 பேருக்கு ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தி இருக்கலாம்ல. அதை விட்டுட்டு அங்கே போய் டண்டனக்கான்னு டான்ஸ்லாம் ஆடுறதெல்லாம் இது எந்த மாதிரியான ஒரு அரசியல் தலைவராக மக்கள் பார்ப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ கொடூர சிந்தனையாக இருக்கீங்க பார்த்தீங்களா? எனக்கா சார்? ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கிறப்ப, எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறப்ப ஒரு துக்கத்தை நினைங்கடா அப்படிங்கிறது எவ்வளோ கொடூரமான சிந்தனை சார். இது ரொம்ப தப்பான ஒரு இது. 41 பேர் எப்படி இறந்து போயிருக்கான்? இடிபாடுகளோட செத்து அதெல்லாம் பார்க்க முடியுமா? கண்கொண்டு பார்க்க முடியுமா? வேதனையா இருக்காது அதோட நினைச்சு பார்க்குறப்ப? ஏன் சார் இவ்வளோ பர்ஃபார்ம் பண்றீங்க? நான் கேள்வியே கேட்டு முடிக்கல, அதுக்குள்ள உங்க பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்காதீங்க. முடிச்சிடுறேன். பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேனா? அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. என்னோட கேள்வி என்ன புரியல. என்ன நீங்க இப்போ ஒரு நெஞ்சு அடைச்ச துக்கத்துல இருக்கிற வேதனையை வெளிப்படுத்துறேன் பர்ஃபார்மிங்கிறீங்க? உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பார்த்தாலே இல்லை சார், எனக்கு கேள்வியே மறந்து போயிடுது. நான் கேள்வி கேட்டுட்டேன், அப்புறம் பண்ணுங்க. அழுது முடிச்சிட்டிங்களா? சொல்லுங்க. சரி, இப்போ ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் வந்து கொண்டாடுறீங்க. ஃபைன், அது பெரிய விஷயம்தான். அப்படி இருக்கும் பொழுது நமக்காக நம்ம இந்த கூட்டத்துக்காக வந்த ஒரு 41 பேர் அவங்க மக்கள் இறந்துருக்காங்க. ஒரு மௌன அஞ்சலி நம்ம வந்து செலுத்தலாம். மறுபடியும் மௌன அஞ்சலிங்கிறீங்க. மௌன அஞ்சலி செலுத்தினாப்புல செத்தவங்க மறுபடியும் வந்துட போறானா? மௌன அஞ்சலி செலுத்தணுங்கிறீங்க. ரொம்ப தப்பு சார். இது ரொம்ப தப்பான ஒரு பேர். வேணாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. 25 வருஷத்துக்கு முன்னால தாத்தா இறந்துட்டாருன்னு இன்னைக்கு உட்காந்து அழுதா பைத்தியகாரத்தானுங்க அது. சார், தாத்தா இறந்ததுக்கும் உங்களோட கூட்டத்துக்கு வந்து ஒரு 41 பேர் இறந்ததுக்கும் எப்படி சார் முடிச்சு போடுறீங்க? எங்களுக்கு தெரியாத? எங்களுக்கு அறிவு இல்லையா? எங்க தலைவனுக்கு அறிவு இல்லையா? இல்ல எங்க கூட்டத்தில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர் யாருக்குமே அறிவு இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா மௌன அஞ்சலி செலுத்தணும்னு? ஏன் செய்யல? 2ஆம் கட்டம் தலைவர், 3ஆம் கட்டம் தலைவர், 2ஆம் கட்டம் தலைவர்லாம் இருக்காங்கல்ல. அவங்க 2ஆம் கட்டம் தலைவரா? இப்ப நீங்க சொன்னீங்களே. ஹலோ, 2ஆம் கட்டம் தலைவர்கள். 2ஆம் கட்டம் இல்ல. ஓகே, அந்த தலைவர்கள் பேர் ரொம்ப கேவலப்படுத்துறீங்க. ரொம்ப கேஷுவலா கேவலப்படுத்துறீங்க. இல்ல சார், நீங்க சொன்னீங்கல்ல 2ஆம் கட்டம் தலைவர், சாரி 2ஆம் கட்ட தலைவர், 3ஆம் கட்ட தலைவர் அப்படின்னு. அவங்களோட பேரு சொல்லுங்களேன். 2ஆம் கட்ட தலைவர் யாரு? 3ஆம் கட்ட தலைவர் யாரு? புசி ஐயா 2ஆம் கட்ட தலைவர். அவர் பக்கத்திலே நிக்கிறார்ல செங்கோட்டையன், அவரும் 2ஆம் கட்ட தலைவர் தான். புரியுதுங்களா? ஒவ்வொரு கூட்டத்துக்கு வராம உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா? நாஞ்சில் சம்பத், அவரும் எங்க 2ஆம் கட்ட தலைவர். 2ஆம் கட்டம் தலைவர். ஆமா. நெக்ஸ்ட் ஆதவர்ஜுனா தெரியுமா? தெரியும். 3ஆம் கட்ட தலைவர். ஓகே, அவ்வளவுதான். உங்களுக்கே தெரியும் தலைவர் பேரு. அது வேல்முருகன், ராஜமுருகன் அப்படின்னு வெங்கட்டு எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. வேல்முருகனா? ஆமா. யார் வேல்முருகன்? என்னங்க புரியல? உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. அந்த வேல்முருகனை உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. சரி, எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. வேல்முருகன் யார்? வேல்முருகன் வந்து 2ஆம் கட்ட தலைவர். 2ஆம் கட்ட தலைவரா? ஆமா. எப்போதுலேருந்து அந்த பொசிஷன் கொடுத்தீங்க? எதனால அவருக்கு அந்த 2ஆவது பொசிஷன் கொடுத்துருக்கீங்க? டான்ஸ் பாட்டு பாடினதுனாலயா? ஏங்க என்னங்க, தலைவருக்கு தெரியுங்க எவனை எங்க வைக்கணுங்கிறது தலைவருக்கு தெரியும். புரியுதுங்களா? இல்ல, என்னோட கேள்வி நீங்க புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேல்முருகன் அவருக்கு இப்போ நீங்க 2ஆம் கட்டம் தலைவர் கொடுத்துருக்கீங்க. 2ஆம் கட்டம் இல்ல, புரியுதுங்களா? 2ஆம் கட்ட தலைவர் அப்படிங்கறது சொல்லுங்க. சரி, 2ஆம் கட்ட. அது சப்ஸ்டிட்யூட்ல தான் வச்சிருக்கோம், கொடுத்தறல. ஃபைன், ஓகே. why வேல்முருகன்? for what reason? இங்கிலீஷ் எல்லாம் நல்லா ஒன்னு புரிஞ்சுக்குங்க. I know everything. I am waiting. I am coming. I am coming. இல்ல, நீங்க பேசுனது எல்லாமே வந்து இந்த டயலாக்ஸ் அவர் பேசுனது. இது தவிர வேற ஏதாவது பேசுங்கன்னு கேக்குறேன். I am coming next. அதுக்கப்புறம் சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி பேசணும்ங்கறீங்க? Do we want to talk in English? Let's proceed in English. I don't mind. But basically this is a Tamil channel. So நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை நீங்க பேசுறீங்க. நாங்கள் ஒன்றும் சீமான் கிடையாது. எங்களுக்கு தமிழ் தான் தெரியும், தமிழை மட்டுமே பேசிட்டு இருப்போம். ಆಲ್ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಐ ನೋ ಇಟ್. ಓಕೆ, ಆಲ್ ಲ್ಯಾಂಗ್ವೇಜಸ್ ತಾನೆ. ನಾ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೀನಿ. ನಿಮಗೆ ಕನ್ನಡ ಗೊತ್ತಾ? ಕನ್ನಡದಲ್ಲಿ ನಾವು ಇಂಟರ್ವ್ಯೂ ತಗೊಳ್ತೀವಿ, ಮಾತಾಡಿ. ಗೊತ್ತು. ತೆಲುಗು తెలుసా?
నాకు తెలుగు తెలుసు, మీకు తెలుసా? తెలుసు. हिंदी मालूम है। मालूम है? अच्छा, बहुत अच्छी है। अदा ओ मालूम है क्या आपको? बराबर मालूम है. ओ ओके. மலையாளம் हिब्रू मालूम है? ஆ हिब्रू? சைனீஸ் கொத்தோ, சைனீஸ் தெரியும், பேசலாமா சார்? இப்போ அது பேச்சே இல்லை சார். ஆல் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியும்னா எங்களுக்கும் தெரியும் சார். நாங்கள் ஒன்றும் இங்கே சும்மா உட்காரல சார். லாங்குவேஜஸ் தெரியுன்றதையும் தாண்டி நீங்க இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? ஒவ்வொரு வாட்டியும் எங்களோட கேள்வி இதுவாக தான் சார் இருக்கு. நீங்க ஒவ்வொரு இது கூட்டத்திலையுமே வந்து மக்களுக்கு என்ன செய்வோன்றதை இப்போ வரைக்கும் பேசவே மாட்டேங்கிறீங்க. ஏன் வந்து தலைவர் அவர் சிஎம் அவர்களவே ஏன் டார்கெட் பண்ணிட்டே இருக்கீங்க? அவர் தூங்குறாரா, அவர் எழுந்துக்கிறாரா, இதெல்லாம் உங்களோட பிரச்சனையா சார்? நீங்க பர்சனலா அட்டாக் பண்றீங்க. நானா சார்? ஆமா, ஒருத்தரோட பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது. என்ன இப்போ பர்சனலா நான் அட்டாக் பண்ணேன் சார்? எங்க தலைவர் வந்து டிஎம்கேவோட ஸ்டாலினை சொல்றாருன்னா, அவர் ஸ்டாலின் வந்து மக்கள் தலைவரா இருக்காரு, அதனாலதான் அவரை அட்டாக் பண்றோம். உங்களை மாதிரி ஒரு தனிப்பட்ட நபரா பர்சனலா வீட்டுக்குள்ளார படுத்திருந்தாருன்னா அவரை நாங்க தட்டி எழுப்ப மாட்டோம் சார். ஒரு நிமிஷம் சார், எப்படி சொல்லி எனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரில. சிஎம் ஐயாவை போய் சார் 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 நீங்கள் அவர் நல்ல டீப்ஸிப்பில் இருக்கும்போது நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்குறதெல்லாம் இது எனக்கு இந்த மாதிரியான ஒரு யோசனை கூட வர மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து அதாவது சார் நான் இங்கே விஜய் அவர்களை நினச்சி உண்மையாகவே அவருக்கு இப்போ நான் என்ன யோசிக்கிறேன், வயசு என்னன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் வயசு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களோட சிந்தனை எனக்கு தெரியும். நீங்கள் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அப்படி இருக்கான், அவங்களுக்கு புரியறது மாதிரி எங்கள் தலைவர் பேசியிருக்காரு. புரியுதுங்களா? கை தட்டினாங்களா? அத்தனை பேரும் அடிச்சாங்களா இல்லையா? அரங்கம் ஃபுல்லாக சிரிப்பொலி அடங்கிறதுக்கு ஸ்டாலின் ஐயாவை போய் எழுப்புற நேரம் இருக்குல்ல, அதுக்கு எப்படி கை தட்டினான் சார்? அதுதான் உங்கள் வேலையா சார்? ஸ்டாலின் ஐயாவை போய் எழுப்புறது தான் உங்களோட வேலையா? அவர் இந்த எந்திரிச்சு வரமாட்டேங்கிறாருங்க. இத்தனை வருஷமா அவர் தூங்கிட்டே இருக்காருங்க, அவரை எழுப்பணும். வேற யாரு எழுப்புறது? ஸ்டாலின் ஐயா தூங்கிட்டு இருக்காரா? நீங்க உங்க தலைவர் நாடு நாட்டு மக்களும் தூங்குறதுக்கு காரணமே அவர்தான் சார். உங்க தலைவர் தூங்கினதுனாலதான் கரூர்ல 41 பேர் இறந்தாங்க சார். அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஸ்டாலின் ஐயா தூங்குறத பத்திலாம் நீங்க மீண்டும் மீண்டும் இது மாதிரிலாம் இது பண்ணாதீங்க. 41 பேரை கண்ணாப்புனான்னு கண்ட இடத்துக்கு முடிச்சு போடாதீங்க. தலைவர் தூங்குனதுக்கு 41 பேர் செத்து போனதுக்கு என்ன ரீசன்ங்கிற மாதிரி. என்னங்க சிபிஐயா நீங்களா? கேட்ட கேள்வியை மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? இல்ல சார், எனக்கு புரியல. நான் இப்ப என்ன கேள்வி கேட்கிறேன், நீங்க என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்கன்றது தான் எனக்கு புரியல. இது கேள்வி ரவுண்டு, கேள்வி பதில் இன்டர்வியூ மாதிரியே இல்லை, டிஸ்கஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, 41 பேர் அவர் அந்த ஆன் டைம்ல போயிருந்தாரு அப்படின்னா இறந்திருக்க மாட்டாங்கன்றது தான் இப்போ வரைக்கும் எல்லாரோட ஒரு கேள்வியுமாவே இருக்கு, விமர்சனமாவே இருக்கு. அதுக்கு நீங்க இப்போ வரைக்கும் அதான் தலைவர் போகல, அதுக்காக திருப்பி அதே கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? அப்போ நீங்க ஏன் சிஎம் சார் தூங்குறத பத்திலாம் டிஸ்கஷன் பண்றீங்க? அதுவும் ஒரு மேடையில 3வது வருஷம் ஒரு ஆண்டு விழா கொண்டாடுற அந்த இடத்துல சிஎம் ஸ்டாரை போய் ஏன் எழுப்புறது? இதெல்லாம் ஒரு பேச்சா? எங்க நாட்டுல என்னங்க நல்லது நடந்திருக்கு? எல்லாமே தப்பா நடக்குதுங்க. பெட்ரோல் விலை என்ன ரேட்டு தெரியுமா? ₹1 ஏத்துறானுங்க. அடுத்த காலையில 30 பைசா கம்மி பண்ணிருக்காங்க. 70 பைசா எவன் விட்டு காசு? அதுக்கெல்லாம் யார் காரணம்? யார் காரணம்? ஸ்டாலின் தான். அவர் தானா? அப்புறம் ஓகே, பெட்ரோல் பங்குக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கலாம் யாருங்க? யாரு? இவரா? ஆமா, ஓகே. இவர் கையெழுத்து போட்டா தானே எல்லாமே இங்க வியாபாரம் நடக்கும். ஆமா, சில பங்க்ல எல்லாம் தண்ணி ஊத்தி பெட்ரோல் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்காம இவர் ஒத்துழைச்சிக்கிட்டு இருக்காரு. எங்க தெருவில் காய்கறி அண்ணா அவர் வரவே இல்லை 2 டேஸா. சீரியஸாக சொல்கிறேன், நல்லா விசாரிச்சு பார்த்து சொல்லுங்கள். ஏன்? அதுக்கும் காரணம் முக ஸ்டாலின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக காரணங்க அவ்வளோ சரி பண்ணுவாங்க. இதுக்கு ஸ்ட்ரீட்ல காய்கறி அண்ணா வராது காரணமா? ஏங்க தெருவில் ஒருத்தன் காய்கறிக்காரையே வரலன்னா அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் பழைய கும்பலம் சாப்பிடுவான், அவனுக்கு வயிற்றால போவோம், ஆஸ்பத்திரியில சேர்ப்பாங்க அப்படின்னு ஒரு நோயை உருவாக்குற விஷயத்த திமுக காரன் செய்யறானா இல்லையா? சதி. மக்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கவே மாட்டேங்க. புதுசா குழம்பு வைக்கணுங்கிற எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. பழைய குழம்பு தின்னுங்கிறாங்கிறதுனால தான் அந்த காய்கறிக்காரையும் பொண்டாட்டிய உடம்பு செல்லுன்னு எதாவது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வேற என்னெல்லாம் சதி பண்றாங்க சார்? முன்னாடியே சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏங்க அவங்க ஒவ்வொன்றும் பண்றது எல்லாமே சதிதாங்க, புரியுதுங்களா? சும்மாலாம் கிடையாது. காலம் காத்தால நிம்மதியா தூங்கிட்டு இருப்போம்.
புரியுதுங்களா? குப்பை வண்டின்னு சொல்லி ஒரு பாட்டை போடுறாங்க. ஒரு அரசாங்கம் தானே, இசை பண்பாட்டு கழகம்லாம் வச்சிருக்காங்கல்ல, கர்நாடக சங்கீதம்லாம் அப்படியெல்லாம் படித்தவன்லாம் இருக்கானுங்கல்ல. ஒரு பூபாலம்னு ராகம் ரம்யமாக இருக்கும் காலையில் கேட்கறதுக்கு. அதில் ஒரு கம்போசிஷன் போடக்கூடாது? ஒரு இளையராஜா சும்மா தானே இருக்கார். ஒரு கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்கு ஒரு சாங்கு போட்டு கொடுங்க, மக்கள்லாம் இனிமையாக காலை பொழுதுலேருந்து எந்திரிக்கிறப்ப இன்பமாக எரிச்சலாக எந்திரிக்க வேண்டியதாக இருக்குங்க இவங்க போட்டிருக்க டியூனுக்கு. ஆமாம், இது அரசாங்கத்தோட சதி செயல். புரியுதுங்களா? திமுகவோட சதி செயல். எல்லாத்தையும் வெறுப்பேற்றணும்னு ஒரு டியூனை போட்டு வச்சிருக்காங்க. நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஏங்க காலையில எந்திரிக்கிறப்பவே பிரச்சனையோட எந்திரிச்சா அப்புறம் நாள் பூரா பிரச்சனை தானே. ஃபைன், ஓகே, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஃபைன், ஓகே, இது ஓகே, இதெல்லாம் ஓகேவா? ஏங்க எந்திரிக்கிறப்பவே இது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு விஷயம். நான் கேள்வி கேட்டது தப்பு தான். இப்போ சிஎம் அவர்களை எழுப்புறது ஒரு விஷயமா, ஏன் அது ஒரு விஷயமா பேசுங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க சார். எனக்கு அது பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்தது சார். எதுக்கு இந்த அளவுக்குலாம் விஜயா நான் பேசணும்? ஒன்றும் இல்லை, எங்கள் தலைவர் தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறப்ப எழுப்புறான், டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல. அதே மாதிரி காலங்காத்தால குப்பை வண்டி வருதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டு எழுப்புறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதை அனுபவிச்சுன்னு தான் தெரியும். அதனால எங்கள் தலைவர் அனுபவிச்சிருக்கிறது. அந்த சத்தத்தை கேட்டு காது நொந்து போய் இருக்கிறதுனால தான் தூங்குறப்ப உங்களுக்கு விசில் அடிச்சு தான் எழுப்பணும். விசிலுங்கிறது அடிக்கிறாங்கல்ல, இப்போ பாட்டு போடுறது நிப்பாட்டிட்டு விசில் அடிக்கிறாங்க, அது சந்தோஷம். ஆனால் எல்லாரும் விசில் அடிக்கணும். எவனு இனிமேல் பாட்டு போடக்கூடாது. பாட்டு போட்டால் ஒன்று நல்ல ராகத்தில் போடணும். எது இந்த குப்பை வண்டிக்கு பாட்டு போடுறதுன்றது இப்போ ஒரு பெரிய ஒரு இஷ்யூ. அதுதாங்க பிரச்சனையே. ஒவ்வொருத்தரும் காலையில எந்திரிக்கிறப்ப, அது சென்னையில மட்டும் இல்லைங்க, ஊருக்கு அப்படிதாங்க பாட்டை போட்டு கொள்றாங்க. சார், எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு இங்க புரியவே இல்லை. இப்போ இந்த அவரு மேடையில டான்ஸ் ஆனார்ல, இப்போ நீங்க கூட ஆடி காமிச்சிங்கல்ல எங்களுக்கு. ஆமா, இப்போ அந்த நடனம் அந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டா. ஏன்னா நிறைய பேர் தலைவர்கள் இப்போ விமர்சனம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, ஆனா விஜய் அவர்கள் இப்போ கூலா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது ஒரு விஷயமா அப்படின்னு பேசுறாருல்ல. இதுக்கு நீங்க எந்த மாதிரி முட்டு கொடுக்க போறீங்க? முட்டு கொடுக்க போறேன். எந்த மாதிரியான பதில் சொல்ல போறீங்க? இல்லைங்க, நீங்க கேள்வியே பாருங்களேன். அவர் டான்ஸ் ஆனது தப்புங்கிறீங்களா? நான் சொல்லல சார். சமூக வலைதளத்துல எல்லா தலைவர்களும் இதுக்கு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு உங்ககிட்ட நான் கேட்கிறேன். ஏங்க முட்டி செத்து போன பயலுகளா இருக்காங்க மத்த அரசியல்வாதிகளா சார்? புரியுதுங்களா? பார்த்து பேசுங்க சார். ஏங்க சீரியஸாங்க, உண்மைங்க. ஐயா சீரியஸா, எல்லாம் முட்டி செத்த அரசியல்வாதிகள் அவர்களால் ஆட முடியாததுனால என் தலைவன் ஆடுறப்ப அவங்களால ஏத்துக்க முடியல. அந்த வன்மத்தை கக்குறாங்க. அவங்கள டான்ஸ் ஆட முடியலன்றதுனால இப்போ அப்புறம் எங்க தலைவர் மாதிரி ஆட முடியுமா? பொறாமை இல்லையா? பொறாமையில பொங்கி எழுற. அப்போ இவரு நேஷனல் லெவல்ல காம்படிஷன்ல தானே சார் போய் கலந்துக்கணும். அதை விட்டுட்டு எதுக்கு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாரு? ஏங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்கான்னா அவனை நேரா கொண்டு போய் அவார்டு வாங்க விட்டுறானுங்களா? மெடல் வாங்க கொடுத்துட்றானுங்களா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஏற்றத்தாழ்வு எவ்வளவு தெரியுமா? மதத்தினாலையும் ஜாதினாலையும் ஏகப்பட்ட பிரிவுகள் வச்சு அதை தடுத்து 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 ஒரு சின்ன மெடல் வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. நீங்க அவ்வளவு ஈஸியா ஆடிட்டோம் அப்படின்னா அங்க போய் ஆடிட முடியாது. அந்த இதெல்லாம் சமமா இருக்கணுங்கிறது தான் எங்க தலைவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. அந்த ஏற்றத்தாழ்வுலாம் அதெல்லாம் இருக்கவே கூடாது, அதெல்லாம் அழிச்சிடணும் அப்படிங்கிறதுனால தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அதுக்கும் இந்த டான்ஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு? சொல்லுங்க, உங்க வாய் உங்க உருட்டு. ஏங்க வாய் உருட்டு ஆன காலம் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? 33 வருஷமா ஆடினவர் திடீர்னு ஆடாதீங்கன்னு சொன்னா எந்த விதத்துல தப்பு? சரியா? தப்பு இல்ல. தப்பு இல்லையா? சரி, தப்பு. தப்பும் கிடையாது, தப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்ல? நீங்க எதுவும் சொல்லக்கூடாதுங்க, நாங்க சொல்லணும். NDTVல பேட்டி எடுத்தாங்கல்ல. ஐயோ சாமி, உங்க NDTV பேட்டி தெரியாம கேட்டுட்டேன். நீங்க உடனே திருப்பி எல்லாத்துக்கும் அதே வராதீங்க, விட்டுடுங்க. அவர் அந்த பேட்டி வருது வரல. இப்போ என்னோட இந்த மேடையில பேசினா அந்த ஒரு பேச்சு மட்டும் சொல்லுங்க. அப்புறம் இந்த விஜய் அவர்கள் உங்க ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருப்பான், அவன் ஓட்டு போடுவான், ஓட்டர் ஐடியை எடுத்துட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல. அதுக்கப்புறம் விஜய் சொன்னாரு, அப்புறம் விஜி அப்படின்னு சொன்னார்ல. விஜய் யாரு? கோழிக்கு ஒரு விஜி. அவங்க உயிரோட இல்லை சார். அள்ளித்தந்தவான டைரக்டர் தெரியுமா விஜின்னு? தெரியாது சார். அவர் விஜின்னு வசனகர்த்தா. மொழி படம் தெரியுமா? தெரியும் சார். அந்த படத்தோட வசனகர்த்தா விஜி. ஓகே, அவர் வருவாரா சார்?
அவர் வருவாரு, அவர் வேணா இவருக்கு தான் ஓட்டு போடுவாருன்றது. டென்ஷன் பண்ணாதீங்க. ஏதோ நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நானும் பதில் சொல்லிட்டு இருக்கேன்னா. விஜய்னா இவர் தான். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, விஜய சுருக்கி விஜய். ஆமா விஜய சுருக்கி விஜயா? ஆமா. நாங்க எல்லாம் பிளான் பண்ணது வந்து வீன்னு வைக்கலாம் தான் பிளான் பண்ணோம். யார் பேர் வச்சா விஜய்னு? நீங்களே வா? தலைவர் வச்சார்லங்க. வெறும் வீன்னு சொல்லணும்னு தான் பார்த்தோம். ம். வீன்னு சொல்லி இப்படி காட்டினோம்னா வந்து 2 பாத்ரூம் போறதா ஃபீல் பண்ணுவாங்க, அதனால வேணாம் அப்படின்னு சொல்றதுனால தான் சரி. ஏன்னா எம்ஜிஆர் இப்படிதான் காட்டி மக்கள்கிட்ட இருந்தார், இப்படிதானே காட்டினார் எம்ஜிஆர். புரியுதுங்களா சார்? நீங்க தேவையில்லாம பக்கத்து கட்சியில தான் வம்புக்கு இழுத்துட்டு பக்கம். அப்ப எம்ஜிஆர் இப்படி காட்டலையா? அதுதான் அவர் அப்படி காமிச்சாருன்னா அது அவங்களோட கட்சி தொண்டர்களை நீங்க இது பண்ணாதீங்க. உங்க கட்சி தொண்டர் ஏங்க எம்ஜிஆர் காட்டினாரா இல்லையா? நான் எம்ஜிஆர் காட்டினதை பத்தி பேசுறேன். இப்படி எம்ஜிஆர் காட்டினாரா இல்லையா? சரி, இப்படி காட்டக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றது இல்ல. நாங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இப்படி காட்டுவோம். வேணா சார், விஜய் விஜய்னு சொன்னாரு. யார் அந்த விஜய்? ஓகே, விஜய் யாருன்னு நான் அதைத்தான் இவ்வளவு நேரம் விளக்கமா சொல்லிட்டு இருக்கேன். விஜய் அப்படின்னா விஜய் தான் விஜய். விஜய் ஓகே, விஜய்னு வேற தனியா சொன்னாரு, 2 வாட்டி பேர் சொன்னாரே, அதனால கேட்டேன். ஏங்க என்னங்க பக்கத்து வீட்டு பொண்ணு பேர் சொன்னாருன்னு சொல்றீங்களா? புரியல எனக்கு. எனக்கு தான் புரியல, எனக்கு நிஜமாவே புரியல, அதனால தான் இந்த கேள்வி கேட்கறேன். நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், அவர் பேரே சுருக்கி அவர் சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? 3 இடத்துல. ஏங்க அவரோட முழு பேர் வந்து முகமது ஜோசப் விஜய். புரியுதுங்களா? அதை சுருக்கி தான் நாங்க விஜய்னு வச்சிருக்கோம். எனக்கு புரியல. முகமதா? ஏங்க இந்தியாவில் 3 மதம் இருக்குல்ல, இந்து, கிறிஸ்துவம், முஸ்லீம்னு. புரியுதுங்களா? முகமதுன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா எல்லா முஸ்லீம் நமக்கு ஓட்டு போட்டுருவோம். ஓகே. ஜோசப்ங்கிறப்ப எல்லா கிறிஸ்டின் நமக்கு ஓட்டு போட்டுருவோம். ஓகே. விஜய்ங்கிறப்ப எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க. கெசட்ல மாத்தியாச்சா? முகமது ஜோசப் எல்லாம் மாத்துவோங்க. எல்லாம் போயிட்டு இருக்க ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கேன். எஸ்ஐஆர் வரைக்கும் கொடுத்து எல்லாம் நாங்கள் எலெக்ஷன் வர்றப்ப ப்ராப்பரா இருக்கும். ஓட்டர் ஐடியில இந்த பேர் இல்லைன்னா கேளுங்க. ஓகே. அதெல்லாம் சுருக்கி தான் நாங்கள் விஜய்னு வைக்கலாங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. சரி, அப்புறம் இந்த விசில் அடிச்சு ஒவ்வொருத்தர் வீட்லேருந்து அப்புறம் ஏன் தான் இந்த விஜய் நான் வீட்டை விட்டு வரல அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணி காமிச்சாரு. அது பண்ணி காட்டுவீங்களா? ஏன்னா டான்ஸ் ஆடி காமிச்சிங்களா, அதுவும் பண்ணி காமிக்கலாம்ல. ஏங்க என்னங்க தலைவன் மாதிரி தலைவன் மட்டும்தான் செய்ய முடியும். டான்ஸ் ஆடினதுன்னா நாய் கூட டான்ஸ் ஆடாவும், பிரபுதேவும் டான்ஸ் ஆடுவார். புரியுதுங்களா? எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்கிறதுக்காக அதுக்காக டான்ஸ் ஆடுமா? பார்க்கலையா நீங்க? யூடியூப்ல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பெல்லி டான்ஸ் வந்து டிவியில் ஆடுறப்ப நாய் பெல்லி டான்ஸ் ஆடும். பார்த்தது இல்லையா அதெல்லாம்? நான் சீரியஸா சொல்றேங்க. சீரியஸா. சோ விஜய் அவர்களை பிரபுதேவா அவர்களோட நீங்க கம்பேர் பண்றீங்க. நெக்ஸ்ட், மைக்கேல் ஜாக்சன் செத்து போயிட்டாரு. இல்லைன்னா எங்க தலைவருக்கு நிகர ஆடவே முடியாது. புரியுதுங்களா? ஆமா, சீரியஸா சொல்றேன். பிரபுதேவா இவர் இந்த இன்டர்வியூவை பார்க்க கூடாது. எதுக்கு? சும்மா சொல்லிக்கிட்டேன். சொல்லுங்க. பார்த்தா ரொம்ப பெருமைப்படுவாரு. தன்னோட அவரோட இவரை கம்பேர் பண்ணிக்கிட்டதுனால. யாரோட இவரை கம்பேர் பண்றது? விஜய் அவர்களோட பிரபுதேவாவை கம்பேர் பண்ணதுனால. கம்பேரிசன் நான் வந்து சும்மா கொடுக்கலங்க. புரியுதுங்களா? எங்க தலைவனுக்கு நிகரா கொஞ்சோண்டு ஆட முடியும், ஆட தெரியும்னா அது பிரபுதேவாவுக்கு தான். அவ்வளவுதான். புரியுதுங்களா? எதுக்கு இப்ப இப்படிங்கிறீங்க? இல்லை சார், எனக்கு இது எதுவுமே வந்துதா? சொல்லுங்க சார், கேட்கலாம். இல்லைங்க, நீங்க கேளுங்க, நீங்க கேள்வியை கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதான் நான் கேட்டுட்டேன். இப்போ பிரபுதேவாவோட இதை கம்பேர் பண்ணிட்டீங்க. நீங்களே சொல்லுங்க, எனக்கு என்ன கேள்வி கேட்கறதுனே தெரியல. ஐம் ஷாக். உங்களை பதிலே எதுவுமே என்ன கேள்வி கேட்கலாம் அடுத்து, ஏன்னா எந்த கேள்வி கேட்டாலும் பதிலே வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லை உங்களை தான் இன்டர்வியூ எடுக்கணும்னு வர மக்கள் அவ்வளோ எதிர்பார்ப்பு. மக்களுக்கு தெரியுது, ஆனால் உங்களுக்கு தெரியல. புரியுதுங்களா? என்கிட்ட கேள்வி கேட்கணும்னா ஒரு நாலேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த நாலேஜே இல்லாமல் உட்காந்து நீங்கள் கேள்வி கேட்கணும்னு வந்தால் எந்த யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வரணும்னு சொல்லுங்கள், நான் போயிட்டு வரேன். டெஃபினட்டாக ஐல் கோ. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். அங்கே போயிடாதீங்க, அங்கெல்லாம் சரியாக சொல்லி கொடுக்கல. ஆமாம், நாங்கள் சொல்கிறோம், ஐஐடிலாம் போயிடாதீங்க. ஐஐடி புரியுதுங்களா? அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, அந்த நாலேஜே வேஸ்ட். சார் வேண்டாம் சார். ஐஐடியில் படிக்கிறவங்க நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க சார். புரோஜனம் அம்மன் ஜல்லிக்கு புரோஜனம் இல்லை. படிக்கிறவன் எல்லாருமே இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு விஷயம், அமெரிக்கன் எம்பசி இருக்குல்ல,
ஒரு நாளைக்கு 3000 பேர் லைன்ல நின்று 3000 பேர் அமெரிக்காவுக்கு போறான். 10 வருஷத்துல தமிழர்கள் எல்லாரும் ஃபாரினுக்கு போயிட்டாங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல இந்திக்காரன் தான் இருப்பான். எதுக்கு இப்ப இருமுனீங்க? என்ன சார் இது? உங்களுக்கு சாமி வருது, உங்களுக்கு டென்ஷன் ஆகும்போது என்ன இரும்ப கூடாதா? இல்ல, நான் ஒரு துக்ககரமான செய்தியை சொல்றேன். தமிழ்நாட்டுல தமிழனே இல்லாம போயிடுவான். எப்படி இலங்கையில வந்து இலங்கை தமிழர்களே இல்லாம போனாங்க, அதே மாதிரி அங்கெல்லாம் செத்து போனாங்க, இங்கெல்லாம் ஊரை விட்டு ஓடுறாங்க. சிரிப்பு வரும்போது இருமல் வரும் சார், அதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது சார், அதுதான் சாரி. இப்போ அடுத்த क्वेश्चनக்கு நம்ம போவோம் சார். சிரிச்சீங்களா? நான் பேசுறது உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? நம்ம வாழ்க்கை சிரிப்பா சிரிச்சு கிடக்கு. அதான் சார், சிஎம் அவர்கள் அதை கவர் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து விசில் கவர் பண்ணிட்டீங்களா? இல்ல, என்னென்ன क्वेश्चன்ஸ்ன்றதை ஞாபகம் வச்சேன் சார். அந்த क्वेश्चன்ஸ்லாம் கவர் பண்ணிட்டேன் சார். 2ஆம் கட்டம் அந்த தலைவர் क्वेश्चன்ஸும் நான் வந்து அதுவும் கவர் பண்ணிட்டேன்ல சார். நீங்க எந்த கவர் வேணுமான்னு பண்ணலாம், என்னையே கவர் முடியாது. நான் உங்களை ஐ ஹேவ் பெட்டர் ஒர்க் சார், எனக்கு இதெல்லாம் வேலை கிடையாது. என்னது பெட்டர் ஒர்க்கா? சார் என்ன பேசுறீங்க சார்? ஒரு இன்டர்வியூக்கு வந்துட்டு இதை மாதிரியாமா பேசுவீங்க சார்? ஒரே ஒரு விஷயம் சார், இப்போ அவர் இந்த டான்ஸ் ஆடுறதாகட்டும், பாட்டு பாடுறதாகட்டும் சரி, இல்லை சிஎம் எப்போ பார்த்தாலும் வம்புக்கு இழுத்து ஹாய் அங்கிள், ஹாய் சிஎம் சார், நான் இங்கே இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன் சார், இதெல்லாம் பழைய கதைங்க. இதெல்லாம் பழைய கதை. புதுசான கதை சொல்லுங்க, கேட்போம். புரியுதுங்களா? சரி, ஓகே, புதுசே கேட்போம். திருக்குறள் என்ன சார்? திருக்குறள் அது இந்த மாதிரியான ஒரு திருக்குறள்லாம் யாராவது சொல்லி கேட்பாங்களா சார்? அது ஒன்ஸ் அநீதி, அராஜகம், தில்லு முள்ளு இவையெல்லாம் திமுகவின் முதற்றே உலகு. இது என்ன திருத்தி எழுதப்பட்ட திருக்குறள்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? திருவள்ளுவர் இந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா வருத்தப்பட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போடுறானுங்க, திருவள்ளுவர் இருந்தா தூக்கு மாட்டி செத்து இருப்பாருன்னு. செத்து போனவருக்கு தூக்கு கயிறு மாற்றத்துக்கு எவ்வளவு மும்பரமா இருக்காங்க பாத்தீங்களா? எதுவுமே ஒரு ரைட் சென்ஸ்ல புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா சார்? என்ன ரைட் சென்ஸ்? நீங்க மட்டும் தான் அப்படியா, இல்ல எல்லாருமே உங்க தொண்டர்கள் அந்த இந்த கட்சியில இருக்கவங்க எல்லாருமே அப்படிதான்? ஏன்னா உங்களை வச்சு மத்தவங்க யாரையும் ஜட்ஜ் பண்ண கூடாதுன்ற ஒரு இதுல இருக்கேன் சார் நாங்க. ஏங்க ஒரு விஷயங்க, எத்தனை காலத்துக்கு உலக பொதுமறைன்னு சொல்லிட்டு 1333 குரலையே படிச்சுக்கிட்டு இருக்கிறது? ஒரு சேஞ்சிங் வேணாம், ஒரு புது உருவாக்கம் வேணாம்? எங்க தலைவர் சேஞ்ச் பண்ணார்ல சார். இவருக்கு வேற வேலை கிடையாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் இப்ப எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா இவர் ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த 2 ஆண்டுகள் இந்த 3ஆவது ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்கோம். இந்த 3 ஆண்டுகள் நம்ம கட்சி என்ன பண்ணியிருக்கு, மக்கள் கிட்ட நம்ம எப்படி போய் சேர்ந்திருக்கோம், என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம பொறுப்பாளர்களை நியமிச்சு வச்சிருக்கோம், இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம எப்படி எடுத்துட்டு போக போறோம், இப்படிலாம் தானே சார் நம்ம பேசணும்னு எதிர்பார்ப்போம். திஸ் ஷுட் பி த ஒரு ஐடியல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆல் த 3 years. என்ன ஒரு மேடையில பேசுறதா இருந்தாலும் இப்படிதானே பேசுவாங்க. எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் நாங்க தெரியாமலாம் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாம் மேலே ஏறிதான் நின்றுட்டு இருக்கோம். நீங்க பாக்குற வியூ வந்து ரொம்ப டவுன் ஸ்டெப்ல இருந்துட்டு நீங்க பாக்குறீங்க சார். அவசியம் இல்லை சார். ஏன்னா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கூட இல்லை சார் உங்களோட இன்டர்வியூ பார்த்தா யோசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், விஜய் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்படியே தொடர்ந்து சிஎம் அவர்களுக்கு அவரை வந்து தாக்குற மாதிரி பேசும்போது மக்களோட ஒரு மைண்டு மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல சார். அந்த ஒரு இதுல தான் சார் சொல்றோம். பிகாஸ் நாங்களாம் நடுநிலைவாதிகள் தான், எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நடுநிலைவாதிகள்னு சொல்லாதீங்க, ரொம்ப மோசமானவர்கள் இந்த நடுநிலைவாதிகள். புரியுதுங்களா? ஏடிஎம்கே காரன் ஓட்டு போடுவான், டிஎம்கே காரன் ஓட்டு போடுவான், எங்காலும் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. புரியுதுங்களா? இந்த நடுநிலைவாதிகள் இருக்காங்களே, இவங்க தான் நிர்ணயிக்கிறது எங்க போய் எவனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலாங்கிறத. இந்த நடுநிலைவாதிகளை மட்டும் நம்பவே கூடாது. சந்தர்ப்பவாதிகள் இவங்கெல்லாம் நடுநிலைவாதிகள் இல்ல, சந்தர்ப்பவாதிகள். காசு எங்க கொடுக்குறாங்களோ அங்க போய் ஓட்டு போடுற கூட்டம். நாங்க காசு வாங்குறது நீங்க பாத்தீங்களா சார்? ப்ரூவ் பண்ணுங்க. புரியுதுங்களா? தெரியாம வாங்கினவன் எப்படி தெரியாம ஒன்று வாங்கிடுறது, அதை ப்ரூவ் பண்ணுன்னு கேட்டா எப்படி பண்ண முடியும்? அதே அப்ப நீங்க தெரியாம வாங்கினது மட்டும் உங்க கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது? ஏங்க ஆளை பார்த்தாவே தெரியுங்க. புரியுதுங்களா? நாங்கெல்லாம் ஸ்கேனர், எங்க ஐபால்ல எல்லாம் ஸ்கேனர் ஃபிட் பண்ணிருக்கு. நான் எவ்வளவு வாங்கியிருக்கேன் அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. உடனே சொல்லுவீங்க 200 ரூபான்னு. அதானே 200 ரூபா வாங்கினது மாதிரி தெரியல, மேல அதுக்கும் மேல. டெய்லி ஒரு 2000. டெய்லி 2000மா? ஏங்க திமுக காரணங்க 18 கோடி ரூபா செலவு பண்ணி விஜயை காலி பண்ணுன்னு யூடியூப் கண்டென்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. 18 கோடி ரூபாயில எத்தனை கோடி ரூபாய் நீங்க வாங்கினீங்க? நீங்க எவ்வளவு வாங்கினீங்க? அதானே உங்களோட கண்டென்ட். அதை வச்சு தானே நீங்க எல்லா சேனல்லையும் போய் அவருக்கு அகைன்ஸ்டா சர்காஸ்டிக்கா பேசிட்டு இருக்கீங்க. அதனால நீங்க எங்களெல்லாம் சொல்லாதீங்க. நான் தான் சொன்னல we have better workன்னு. ஓ,
அப்படிங்களா? எங்களை பார்த்தா அப்படி தெரியுது. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, 1 கோடி ரூபா கொடுத்தா கூட வாங்க மாட்டேன். தெரியுமே, அதான் 2 கோடி கொடுத்தா வாங்குவீங்க. ஏங்க 1 கோடியே வாங்க மாட்டேங்கிறேன், அப்புறம் 2 கோடியோ வாங்குவீங்க? என்னங்க கொஞ்சம் கூட ஏங்க. சார் சார் என்னோட கேள்வி சார், சொல்லுங்க. எதுக்கு இவர் எப்ப பார்த்தாலும் சிஎம் சிஎம் சிஎம்னு எதுக்கு இப்ப அவரையே வம்புக்கு இழுத்துட்டு இருக்காரு? சிஎம் சார் நான் ஒண்ணு இங்க இருப்பேன், இல்ல நான் ஆபீஸ்ல இருப்பேன். சிஎம் சார் ஹாய் அங்கிள், இதெல்லாம் சார் ஒரு மேடை நாகரிகம், அவங்களாம் வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லணும் அப்படின்றது தானே சார். அவருக்கு நல்ல சார் ஒரே ஒரு விஷயம் சார், அவருக்கா அரசியலுக்கு வந்து இன்னைக்கே சரியாயிடுவாரு, நாளைக்கே வந்து சரி பண்ணிடுவாரு, நாளைக்கே முதலமைச்சர் ஆவாரு, யாருமே எதிர்பார்க்கல சார். இது ஒரு படிநிலை தான். கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாரையுமே அரசியல் படுத்தி அவர் வரணும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்தது எம்ஜிஆருங்க. எங்க தலைவர் கொஞ்சம் கொஞ்சமாலாம் வர்றதுக்கு இது என்ன இது? ஏங்க வேணாங்க, உங்களுக்கு வந்து வேணாம் சார். அவருக்கு நிறைய விஷயங்கள் புரியல சார். அட்லீஸ்ட் எடுத்து சொன்னாலாவது. யாருக்கு எடுத்து சொல்லணும்? எங்க தலைவனுக்கு ஒன்றும் தெரியாது, எடுத்து எதுவுமே தெரியாதவனுக்கு தாங்க எடுத்து சொல்லணும். நீங்க போய் சொல்லுங்க, மு.க. ஸ்டாலின் சொல்லுங்க, எடுத்து சொல்றதெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. அதான் அவர் பாப்பாரு சார், கண்டிப்பா. எங்களோட இன்டர்வியூஸ் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. பார்க்கட்டும், புரியுதுங்களா? எடுத்து சொல்றத அங்க சொல்லுங்க. மற்ற கட்சியெல்லாம் இருக்காங்கல்ல, ஏன் மோடி வரைக்கும் போய் சொல்லுங்களேன், எடுத்து சொல்லுங்களேன். ஆமா, எங்க தலைவனுக்கு எதுவும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. உங்களோட அட்வைஸ் எங்களுக்கு தேவையில்லை சார். நாங்க அட்வைஸ் பண்ணல சார். அப்புறம் அப்படிதானே பேசிட்டு இருக்கீங்க. எடுத்து சொல்லணும்னா என்ன சார்? அவருக்கு ஒரு நல்ல வந்து மக்களோட ஒரு சப்போர்ட் இருக்கு. அது வந்து மக்களோட சப்போர்ட் ஆல்ரெடி இருக்குதுங்க, இல்லன்னு கிடையாதுங்க. அது ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் சார் இங்க எல்லாரோட ஒரு கவலையுமா இருக்கு. அதுதான் நாங்க வந்து இங்க எடுத்து சொல்லிட்டு இருக்கோமே தவிர, இது நானா எடுத்து சொல்லல, இது எல்லாரும் சொல்றத நான் வந்து உங்க மூலமா கன்வே பண்றேன். நீங்க முழுக்க முழுக்க வந்து எப்படின்னா, எதை செஞ்சாலும் மக்கள் கூடுனா ஏன்டா பைத்தியக்காரத்தனமா இவ்வளவு கும்பல் கூடுறீங்க அப்படிங்கிறீங்க. புரியுதுங்களா? வேற எவனுக்காவது வருமா இப்படி ஒரு கூட்டம்? புரியுதுங்களா? அப்போ இவ்வளவு கூட்டம் வர்றப்ப ஜெயிக்க மாட்டோம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கொடுக்கறது, கருத்து கணிப்பா எடுக்கிறாங்க, கருத்தே இல்லாத கணிப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியல சார், புரிஞ்சுக்கிறோம். நீங்க சொல்லுங்க சார். எங்க லெவல பாருங்க, எங்க லெவல பாருங்க சார். ஒரே ஒரு விஷயம் சார், இப்போ இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தேர்தல் நெருங்கிடுச்சு சார், ஒரு 2 அறிக்கையாவது சொல்லிட்டு போங்க சார். வேணாங்க, சீரியஸா சொல்றேன், பி சீரியஸ். உங்களுக்கே தெரியாது? தெரியாதுன்னு இல்ல, சொல்ல விரும்பலையா? ஆமா, எங்க தலைமை இது வரைக்கும் சொல்லியிருக்காப்லையா? சொல்லல. ஏன் சொல்லல? சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ் கிஃப்ட். காதலிக்கு கிஃப்ட் தான் சர்ப்ரைஸா கொடுக்கணும் இல்ல, மக்களுக்கும் சர்ப்ரைஸா பண்ணணும். புரியுதுங்களா? ஆமா, செய்யணும்னு ஏமாற்றக்கூடாதுங்க. செய்யறப்ப மக்கள் பார்த்து மிரண்டு போயிடணும். இந்த ஆட்சியெல்லாம் இப்போ செய்யறோம்னு என்னத்தை செஞ்சானுங்க? கரூர்லயே மிரண்டது போதும், அதுக்கப்புறம் வேற எந்த மிரட்சியும் வேண்டாம். கரூர்ல மிரண்டது போதுமா? ஒரு விஷயம் தெரியுமா? இந்த திமுக காரனுங்க என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கானுங்க? எல்லா இடத்துலையும் அமரர் ஊர்தி வாங்கி வாடகைக்கு விடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கானுங்களாம். நாங்கள் சப்போஸ் ஆட்சிக்கு வந்தோம்னா அமரர் ஊர்திக்கு வேலை அதிகமாயிருமா, இப்படியெல்லாம் ஒரு பொய் பொருளையை கிளப்பிட்டு இருக்காங்க. அதையும் கான்ட்ராக்ட் இவங்களே வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்கலையேன்னு வருத்தமா இருக்கா? சரி, எங்களுக்கு கொடுக்கலையா? ஹலோ, நான் சொல்றது ஆம்புலன்ஸ் வாங்கலாம் அவனுங்க, அமரர் ஊர்தி வாங்குறானுங்க. அமரர் ஊர்தி என்ன செத்து போனதுக்கு அப்புறம் போற வண்டி, அந்த வண்டியை அதிகமா வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்களாம். சரி, கடைசியா இந்த மூன்றாம் ஆண்டு அதை கொண்டாடினீங்கல்ல, இதுல வந்து டேக் அவேன்னு இருக்கும். அதாவது இந்த இதுல இருந்து நம்ம என்னென்னலாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டும் போது மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் நோட் பண்ணுவோம். இல்ல டேக் அவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடெல்லாம் ஏதாவது எடுத்தோம்னா, இல்ல நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல என்ன டேக் அவே இருக்கு? எல்லாம் சார் ரியாக்ஷன் கொடுக்காம விஷயத்துக்கு வாங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியல பதில் எதுக்குமே தெரியலன்னு கிடையாது. எதையும் சொல்லணும்னாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மையில கிடையாது. இதுவரை அதை பேசுனதை ஃபுல்லா பார்த்தீங்களே, என்ன டேக்அவேனா என்ன டேக்அவே, உங்களுக்கு என்ன தேவைப்படுதாங்க? அவர் சொன்ன ஒவ்வொன்றும் டேக்அவே தான். புரியுதுங்களா? அடிக்கடி பார்சல் வாங்கி சாப்பிட்டுட்டு இப்படி இருக்கிறதுனால இப்படி யோசிக்கிறீங்க சார். ஆமா, டேக்அவே பத்தியே யோசிக்கிறீங்களே சார். ஸ்விக்கி ஜொமேட்டோ டேக்அவே கேட்கல சார். அப்புறம் எந்த டேக்அவே? டேக்அவேனா அதானே? எனக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும்னு சொன்னீங்களே.
புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஏங்க அப்ப புரியல, இப்ப புரியுது. என்ன புரியுது? எல்லா லாங்குவேஜும் தெரியறதுக்கும் நான் அப்போவே கேட்டேன் உங்கள்கிட்ட ஹிப்ரு தெரியுமான்னு. அதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க. எனக்கு ஹிப்ரு தெரியும். ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? சைனீஸ் தெரியும், பேசலாமா? எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தான் உங்களுக்கு தெரியல. தெரியல, அதான் ஐயோ தெரியலன்னா தெரியலன்னு ஒத்துக்கு போனாங்க. சார். டேக் அவே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இதா ஜொமேட்டோ ஸ்விக்கி டேக் அவே நீங்க புரிஞ்சிடுச்சு. அப்புறம் என்ன நீங்க கேட்டீங்க? நீங்க கேட்டதுக்கு பதில் சொன்னமா இல்லையா? ஃபைன் சார். தேங்க்ஸ் a lot சார். நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார்? எதுவும் சொல்றதுக்கு இல்ல. சொல்ற அளவுக்கு உங்களுக்கு நான் சொன்னா கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இல்ல. நாலேஜ் இல்லாதவங்கள்ட்ட நான் உட்காந்து பேசி என்ன பிரயோஜனம்? தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் நல்லா படிச்சுட்டு வரேன் சார். இவ்வளவு நேரம் எங்களோட அரங்கத்துக்கு வந்து ரொம்ப ஆமா, எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? சரி விடுங்க. காலேஜ் எந்த காலேஜில் படிச்சீங்க? காலேஜே போல சார். படிக்காம இருந்தாலும் காமராஜர் மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா? புரிஞ்சுக்குங்க, படிங்க. ஆமா, நல்லா படிச்சுட்டு வந்து படிச்சவங்கள்ட்ட கேள்வி கேட்கறது மாதிரி சார். உங்க ஆட்சியில வந்தா முதியோர் கல்விலாம் இருக்குமா சார்? நான் அதில் வேணா அப்ளை பண்ணிக்கிறேன் சார். ஏன் முதியோரே இல்லைங்கிற அப்புறம் என்ன முதியோர் கல்வி? ஓ ஏங்க, என்று இளமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்காக நாங்க வந்து திமிங்கல பால் கொடுத்தா எல்லாரும் இளமை ஆயிடுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு ப்ராஜெக்ட்லாம் இருக்குது. புரியுதுங்களா? நாங்க வயசானவங்களே வச்சிருக்க மாட்டோம். நாடு கடத்திடுவீங்களா சார்? ஏங்க, யாருமே வயசே ஆக மாட்டாங்கன்னு சொல்ல வர்றேங்க. ஐயோ, நாடு கடத்திடுவோம்மா. புரிஞ்சுது சார். இவ்வளவு நேரம் எங்க அரங்கத்துக்கு வந்து எங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.